எஸ் சார். என்னன்னா, எப்பயுமே மியூல்ஸ வந்து புடிப்போம். ஏதாவது ஒரு சைபர் கிரைம் நடக்குது அப்டின்னா, யாருக்காவது அக்கவுண்ட்டுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்ப ஏமாந்தவங்க எங்ககிட்ட வருவாங்க. ஜெனரலா ஏமாந்தவங்க எங்ககிட்ட வந்து, இந்த மாதிரி என் பணம் எடுத்துட்டாங்க அப்டின்னு சொல்லுவாங்க. நாங்க அந்த அக்கவுண்ட்லேருந்து ட்ரேஸ் பண்ணி, எந்த அக்கவுண்ட்டுக்கு போயிருக்கோ, அந்த அக்கவுண்ட்ட ட்ரேஸ் பண்ணி நாங்க ஜெனரலா வந்து அடுத்தடுத்த ஆள புடிக்கிறது. இப்போ இந்த இதில கம்ப்ளைண்ட் வந்து எப்படி வந்தது அப்படின்னா, எங்ககிட்ட வந்ததே வந்து ஒரு மியூல் தான் வந்தாரு. மியூல் அக்கவுண்ட். அவர் அந்த கம்ப்ளைனன்ட் விக்டிமும் வந்து அவர் வந்து மியூல் அக்கவுண்ட். அவருக்கு மியூல்ன்றதே அவருக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு வந்து என்னோட அக்கவுண்ட் கேட்டான். அதனால என் அக்கவுண்ட் வந்து என் ஃப்ரெண்டுட்ட குடுத்துட்டேன். ஆனா கடைசில பார்த்தா என் அக்கவுண்ட்ல வந்து ரூ. 6000 லியன் மார்க் ஆயிருச்சு. அந்த ரூ. 6000 நான் திருப்பி கேட்டதுக்கு அவன் ஃப்ரெண்டு தரமாட்டேன்ட்டான். இதுக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தாரு. அப்படி வந்தவரை நாங்க வந்து அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நாங்க என்கொயரியில தான் கண்டுபிடிக்கிறப்ப தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இதுல வந்து நிறைய இந்த மாதிரி மியூல் அக்கவுண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இதுல மெயினா இதுல விக்டிம்ஸும் சரி, அக்யூஸ்டும் சரி, யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பர்டிகுலர் இன்ஜினியரிங் காலேஜ் தான், பேர் சொல்ல விரும்பல. ஒரு பர்டிகுலர் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அக்யூஸ்டும் இருக்காங்க. அதே காலேஜ்லேருந்து தான் விக்டிம்ஸும் இருக்காங்க. அவங்க நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி 20-30 பேர்கிட்ட வந்து அக்கௌண்ட்டை வாங்கி, இந்த அக்கௌண்ட் எல்லாம் வந்து அடுத்து சைபர் கிரைம் பண்ணுறதுக்காக ஒரு பார்க்கிங் அக்கௌண்ட்டாவோ, பார்க்கிங் ஃபண்ட் அக்கௌண்ட்டாவோ யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை கேமிங் ஃபண்ட் அக்கௌண்ட்டாவோ யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபேக் ஸ்டாக் மார்க்கெட் அக்கௌண்ட்டாவோ யூஸ் பண்ணுறதுக்காக இவங்க அக்கௌண்ட் எல்லாம் வந்து இன்னொருத்தருக்கு வித்துட்டாங்க. இதுக்காக இவங்களுக்கு கமிஷன் கொடுத்தது 2500 ரூபாய். ஒரு அக்கௌண்ட்டுக்கு வெறும் 2500 ரூபாய் தான் அவங்க கமிஷன் கொடுத்து அக்கௌண்ட்டை வந்து அதுக்கான சிம் கார்டையும் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் வந்து ஒரு ஃபோன் நம்பரையும் வாங்க சொல்லி அந்த சிம் கார்டையும் அவங்கள்ட்டே கொடுத்து, இதே மாதிரி இந்த மாதிரி செக் புக்கு, இப்போ நீங்கள் பார்க்குறது இது எல்லாமே வந்து மியூல்ஸோட அக்கௌண்ட் செக் புக்ஸு. இந்த மாதிரி ஒரு செக் புக்கையும் வந்து வாங்கி அவங்க கிட்ட கொடுத்துடணும். யார்கிட்ட இந்த அக்யூஸ் கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அக்யூஸ்டு வந்து இந்த விக்டிம்ஸோட அந்த மியூல்ஸோட அக்கௌண்ட்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அவங்க ஒரு பர்டிகுலர் கமிஷனும் கொடுத்துருவாங்க. பணம் வந்துருச்சு அப்படின்னா இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இந்த செக் புக்கை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பணத்தை போய் வித்ட்ரா பண்ணி அந்த பணத்தை வந்து திருப்பி இவங்க கையிலேயே கொடுத்துட்றது. இது வந்து கணேஷன் சொல்லிட்டு ஒரு சென்னையில் ஒரு ஆள். இவர் பாண்டிச்சேரிக்காரர் தான். பாண்டிச்சேரியில் ஒரு கேமிங் சென்டரை வச்சு லாஸ் ஆனதுனால சென்னை போனார். அங்கே வந்து இந்த வேலையை ஆரம்பித்தார். இவர் கணேஷ் கிட்ட இவங்க எல்லாருமே போய் பணத்தை கொடுக்கறது. கணேஷ் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பணத்தை வந்து தாமஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருக்காரு, அவரையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். தாமஸ் கிட்ட கொடுக்கறது. தாமஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அதை வந்து கிரிப்டோ கரன்சியாக மாற்றிடுவார். மெயினாக வந்து தாமஸ் கிட்ட இருந்தும் நாங்கள் நிறைய அக்கௌண்ட்ஸ் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அவரோட வேலை அதுதான். ஆனால் இன்னொன்று, அவர் கிரிப்டோ கரன்சி மெயினாக அவர் மணி லாண்ட்ரிங் நிறையா பண்ணுறாரு. ஹவாலாவில் அவர் நிறைய இன்வால்வ் ஆயிருக்காரு. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சுவிட்சர்லாண்டில், அயர்லாண்டில், கனடா லைசன்ஸ் இருக்குது இவர்கிட்ட கிரிப்டோ பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி அதெல்லாம் வச்சிருக்கிறதுனால அவர் ஹவாலா மணி லாண்ட்ரிங்லேயும் அவர் நிறைய இன்வால்வ் ஆயிருக்காரு. இவங்க கிட்டேருந்து நாங்கள் நிறைய அக்கௌண்ட்ஸ் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய லியன் மார்க்கும் ஆயிருக்கு. லியன் மார்க்னா இப்போ சப்போஸ் விக்டிம் யாராவது வெளியில் யாராவது ஏமாந்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட இவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கிட்டேருந்து பணத்தை வாங்கி இவங்க அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறது. இந்த மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து லியன் மார்க் ஆயிரும். 10 லட்ச ரூபா போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்காக லியன் மார்க் ஆயிரும். அந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட் வந்து இது எல்லா அக்கௌண்ட்டுமே லியன் மார்க் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 90 கோடிக்கு வந்து அமௌண்ட்டே வந்து லியன் மார்க் ஆயிருக்கு. ரெக்கவரி இல்லை, ஆனால் 90 கோடிக்கு உங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தா லியன் மார்க் ஆயிருக்கு. இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா விக்டிம்ஸ் இருக்காங்க. இது பாண்டிச்சேரி மட்டும் கிடையாது. இவங்க ஏமாத்தினவங்க, சைபர் ஃப்ராட்னால ஏமாத்தினவங்க ஆல் ஓவர் இந்தியா இருக்காங்க. இவங்க மெயினாக இந்த மாதிரி பணத்தை வந்து கிரிப்டோவாக மாற்றி இந்த கிரிப்டோ வந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சுவிட்சர்லாண்ட்லேயோ இல்லை அயர்லாண்ட்லேயோ போயிட்டு இந்த கிரிப்டோவை வந்து திருப்பி அவங்க டாலர்ஸாவோ இல்லை லோக்கல் யூரோவாவோ அவங்க வந்து மாற்றிக்கிறாங்க. இதுதான் இவங்களோட எம்போ. இது வந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு பெரிய கேஸ். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து இது ஒரு பர்டிகுலர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இதில் இன்வால்வ் ஆனது எங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் அக்கௌண்ட் வந்து தெரியாமையே கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படின்றது தான் எங்களோட கோரிக்கை. ஏன்னா நீங்கள் மியூல் அக்கௌண்ட்டாக உங்களோடது சேர்றப்போ நீங்களும் ஒரு அக்யூஸ்டாக தான் நாங்கள் வந்து பார்ப்போம். ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் கமிஷன் வாங்கிட்டு தான் உங்கள் அக்கௌண்ட்டை கொடுத்துருக்கீங்க, விச் மீன்ஸ் யூ ஆர் பீயிங் ப்ராஃபிட்டட் ஃப்ரம் த டிரான்சாக்ஷன். அதனால் இந்த மாதிரி செயலில் ஈடுபட வேண்டாம். ஒரு 2500க்காக நீங்கள் வந்து உங்களோட கரியரை ஸ்பாயில் பண்ணாதீங்க. இதுதான் நாங்கள் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறது.
தேங்க்யூ. ஏதோ கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜ். இல்லை, பட் இன்ஜினியரிங் காலேஜ் பேர் சொல்ல விரும்பல, ஆனால் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. தெரியாமல் வந்து அக்கௌண்ட்டை வாங்குறான் சரிங்களா, இப்போ அந்த அக்கௌண்ட்டில் வந்து பேமெண்ட் வந்து வருமா தெரியாமல், இப்போ நான் எனக்கு தெரியல, என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் நம்பர் தெரியாமல் வாங்குறாங்க. இப்போ அந்த அக்கௌண்ட் வந்து பேமெண்ட் ஆமாம் வரும் உங்களுக்கு. பேமெண்ட் எப்படி ரிட்டர்ன் எடுப்பாங்க? அதுதான் நீங்கள் தான் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்க உங்களோட அதே மாதிரி புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணுவாங்க, உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபோன் நம்பர் வாங்கிப்பாங்க உங்கள் பேர்லேயே. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் நெட் பேங்கிங் இருக்குல்ல, அதுவும் வந்து ஓப்பன் பண்ணிப்பாங்க. ஸோ அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏடிஎம் கார்டு அவங்கள்ட்டே தான் இருக்கும், செக் புக்கும் அவங்கள்ட்டே தான் இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த செக் புக் எல்லாம் அவங்களது தான். ஆமாம் ஆமாம், நாட் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட். அந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கம்பெனியே உருவாக்கி, அதுக்கு ஜிஎஸ்டிலாம் இருக்குது, ஒரு கம்பெனியே ஓப்பன் பண்ணி அதுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டும் வந்து வச்சுட்டு, ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு லிமிட் அதிகம், அதனால இவங்க கரண்ட் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேக்கான கம்பெனிஸ் இது மெயினாக யூஸ் பண்ணுறது வெறும் சைபர் ஃப்ராடுக்காகவே. ஃப்ராட் அமௌண்ட் வந்து அதில் பார்க் ஆயிரும், அந்த அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்காகவே, டிரான்சாக்ஷனுக்காகவே அவங்க இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான், கரண்ட் அக்கௌண்ட் எதுவும் கிடையாது. கேஷ் வந்து நாங்கள் 5 லட்ச ரூபா ரெக்கவர் பண்ணியிருக்கோம். மொத்தமா வந்து ஒரு இவங்க இப்போ நாங்க கண்டுபிடிச்ச வரைக்கும் ஒரு 90 கோடி. அதாவது இப்போ நீங்க பாக்குற அக்கௌண்ட்ல இருந்து மட்டுமே 90 கோடி. இது இல்லாம கணேஷ் மட்டுமே ஒரு 500 அக்கௌண்ட் இந்த மாதிரி முன்னாடி ஓபன் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையும் அவர் டிஸ்போஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல நாங்க எடுக்கிறப்போ இன்னும் எத்தனை கோடி இன்வால்வ் ஆயிருக்குன்னு தெரியல, நிறைய இருக்கலாம். இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் பயன்படுத்தணும், இல்லை மற்ற நாடுகளுக்கும், இல்லை அங்கேருந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்? இல்லை, இந்தியன் அக்கௌண்ட்ஸுன்றதுனால இது இந்தியாவில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அக்கௌண்ட் இந்தியாவில் மட்டும்தான். ஆனால் இவங்க இதிலேருந்து பணத்தை எடுத்து கிரிப்டோவாக மாற்றி இவங்க ஒரு சைனாக்கும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நடுவில் வந்து ஒரு ஷோபேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப், அதுவும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிரிப்டோ கரன்சியில் P2P டிரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஆப் மூலியமாகவும் அவங்க வந்து சைனீஸ் ஏஜென்ட்டுக்கு அவங்க அனுப்புகிறாங்க. அது இல்லாமல் யூரோப்பியன்ஸ்க்கும் வந்து இவங்க அனுப்புகிறாங்க. இவங்களுக்கு வந்து வேர்ல்டு லெவலில் கான்டாக்ட் இருக்குது, துபாயில், யூரோப்பில், சைனாவில், எல்லா இடத்துலையுமே இவங்களுக்கு கான்டாக்ட் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி அவங்க கான்டாக்ட்ஸ் எல்லாமே. நம்ம அக்கௌண்ட் வந்து இந்தியன் அக்கௌண்ட், இதுலேருந்து உங்களுக்கு வெளியில் டைரக்ட் டிரான்சாக்ஷன் எதுவும் கிடையாது. நார்மல் மணியை வந்து கிரிப்டோவாக அதை கன்வெர்ட் பண்ணி தேவைன்னும் போது அவங்க தேவைன்னும் போது எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. ஆமாம், கிரிப்டோ வந்து வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க, திருப்பியும் வந்து ஒயிட்டாக மாற்றி திரும்பி இந்தியாவுக்கு வரலாம். ஒரே பேங்க்ல இப்போ இவ்வளோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களா, அது எப்படி பேங்க்ல ஏதாவது சப்போர்ட் பண்ணுறாங்களா? தெரியல, அது வந்து இனிமேல் தான் இன்வெஸ்டிகேஷனில் வரும். ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செக் புக்ஸ் வேறு வேறு இடத்துலேருந்து, ஒரே பிரான்ச்லேருந்து கிடையாது, வேறு வேறு பிரான்ச்லேருந்து தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ஓப்பனிங் அக்கௌண்ட்டா இல்லை நேரில் போயிட்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பர்டிகுலர் நம்பரே போயிட்டு நேரில் போயிட்டு KYC எல்லாம் செக் பண்ணி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ தெரிஞ்சதான் வந்து நிறைய பேர் ஈடுபடுத்துறாங்க. தெரிஞ்சுதான் ஈடுபடுறாங்க, தெரிஞ்சுதான் பண்றாங்க, தெரிஞ்சுதான். என்ன மாதிரி காரணம் சொல்றாங்க அவங்களுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் நேரா இது மாதிரி பாக்கெட் மணி தான். அவன் என்ன சொல்றான், 1 லட்ச ரூபா கொடுத்தா இப்போ 1 லட்ச ரூபா டிரான்சாக்ஷனுக்கு அவனுக்கு வந்து ஒரு 500 ரூபா கிடைக்குது அப்படின்றப்போ அந்த 500 ரூபா அவனுக்கு ஒரு பாக்கெட் மணி. இல்லப்பா, அவங்க சந்தேகப்படுவாங்க, ஒரு ஸ்டூடெண்டானால 1 லட்சம் என்ன டிரான்சாக்ஷன், என்ன இது அவங்க பேங்க். அதுதான் நாங்கள் இப்போ இன்வெஸ்டிகேஷனில் ஃபர்தராக வந்து இப்போ நாங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி பேங்க் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கிறப்போ, ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டில் இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்கிறப்போ அவங்க வந்து எப்படி இதுக்கெலாம் அலோவ் பண்ணாங்க, எதை பார்த்து அவங்க வந்து வித்ட்ராயலுக்குலாம் அலோவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாமே நாங்கள் செக் பண்ணணும். இப்போ நான் நார்மலாக சேவிங் அக்கௌண்ட்டில் இப்போ நானாக்கா ஒரு 10,000 20,000 6,00,000 1 lakh அதாவது சேவிங்ஸ் வச்சுக்கலாம். பட் அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணாக்கா அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவ்வளோ டிரான்சாக்ஷன் எப்படி பேங்க்கில் அலோவ் பண்ணுறாங்க? அதுதான் நாங்கள் இப்போ அடுத்த என்கொயரியில் கேட்கணும். இப்போ பேங்க்கில் வந்து அடுத்த என்கொயரியில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் இவ்வளோ தூரம் டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் அது அவங்க பிஸ்னஸ்க்காக ஓப்பன் பண்ணது அப்படின்றதுனால அது கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் இட் இஸ் அலௌட் ஆல்ரெடி. எவ்வளோ வங்கி கணக்கு, எவ்வளோ அக்கௌண்ட்? 270 அக்கௌண்ட் எல்லாமே இப்போதைக்கு நாங்கள் பிடிச்சிருக்கிறது. அடுத்து இன்னும் வரும், இன்னும் நிறைய அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போதைக்கு நாங்கள் எங்ககிட்ட ஃபிசிக்கல் காப்பியாக இருக்கிறது இப்போ இவ்வளோதான் இருக்கு. நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த இப்போ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டு, அப்புறம் நான் பாட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டு,
நான் ப்ராஜெக்ட் பண்ணி தரேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கடை ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள். இப்போ ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கிறதுனால அவங்களால அக்கௌண்ட் வந்து ஈஸியாக ஷாப் வச்சுக்கிறாங்க பப்ளிக்ல. பப்ளிக் பிளேஸ்ல 1-2 இருக்கு, அவ்வளோதான். ஷாப் இருக்கா? பப்ளிக் பிளேஸ்ல இருக்கு 1-2 ஷாப் இருக்கு. ஆனா இவங்க ஓபன் பண்ண அக்கௌண்ட் நிறைய. அதே மாதிரி ஒரே ஷாப்புக்கு அவங்க வந்து ஒரு 10-15 அக்கௌண்ட் ஓபன் பண்றது, 10-15 கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றது. அந்த 15 அக்கௌண்ட்லயுமே வந்து ஒவ்வொரு இதுக்குமே டிரான்சாக்ஷன் அதிகம். இந்த செல்போன்லாமே வந்து அவங்க இப்ப அந்த சிம் கார்டு எல்லாம் புது சிம் கார்டு வாங்குறாங்க. ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே ஒவ்வொரு சிம் கார்டு வச்சிருக்காங்க. இப்போ அந்த சிம் கார்டை யூஸ் பண்ணுறதுக்காக செல்ஃபோன், இப்போ இந்த செல்ஃபோனில் இந்த சிம் கார்டை போட்டுட்டு அந்த அக்கௌண்ட்டு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ண நேரத்தில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. அடுத்து வேற ஒரு சிம் கார்டு போட்டு அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்காக இந்த செல்ஃபோன்ஸ் எல்லாமே. பாண்டிச்சேரி தான் நிறையா. ஆமாம், நாங்கள் இப்போ 7 பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 7 பேர்த்துல 5 பேர் பாண்டிச்சேரியா, 5 பேர் பாண்டிச்சேரியில. அதில் மெயின் அக்யூஸ்ட் அவனோட பூர்வீகம் பாண்டிச்சேரி தான். அரெஸ்ட் பண்ணது நாங்கள் சென்னையிலேருந்து பண்ணியிருக்கோம். அவேர்னஸ் வந்து நீங்கள் நினைக்கலாம் உங்களோட சொந்தக்காரங்க, உங்களோட வந்து நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு நினச்சிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்துருப்பீங்க டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி ஒருபோதும் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து இவங்க மெயின் அக்யூஸ்ட் எல்லாருமே ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணது அவங்களோட சொந்தக்காரங்க கிட்டேருந்து தான். அவங்களோட சொந்த ஒய்ஃப் கிட்டேருந்து, மாமனார் மாமியார், அவங்களோட கொழுந்தியார், இப்படி தான் வந்து அவங்க அக்கௌண்ட் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உன்னோட அக்கௌண்ட்டு கூட நீ வந்து கொஞ்சம் க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஃபஸ்ட்டு வாங்கினது. அதுக்கப்புறம் அது எல்லாமே லியன்மார்க் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவங்க வந்து அடுத்த வேறு ஆளை பார்க்குறப்ப தான் அவங்க அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சது. ஆனால் என்ன அப்படின்னா இப்போ அந்த மாதிரி இவங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வாங்கின அக்கௌண்ட்டு லியன்மார்க் ஆனதுனால இப்போ அவங்களுமே வந்து பிரச்சனையில் இருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம். உங்களோட அக்கௌண்ட் எக்காரணத்துக்கு கொண்டு யார்கிட்டையுமே கொடுக்காதீங்க. எக்காரணத்துக்கு கொண்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட சிம் கார்டு உங்கள் பேரில் வாங்கிட்டு நீங்கள் வேறு யார்கிட்டையும் கொடுக்க வேண்டாம். உங்கள் சிம் கார்டு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பியும் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதில் யாரும் மாட்ட வேண்டாம். ஏன்னா நீங்களும் வந்து நாங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுப்போம். மியூல்ஸாக இருந்தாலுமே நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுப்போம். அதுலேயும் வந்து லால இடம் இருக்குது. பாதிக்கப்பட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க, இல்லை உங்கள் அக்கௌண்ட் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்களே சைபர் போலீஸ் ஸ்டேஷன் வரலாம். நீங்களே வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருங்க. நாங்கள் வந்து உங்கள் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு விட்டுருவோம். சப்போஸ் எங்கள் என்கொயரியில் வந்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எங்களோட ஆக்ஷன் சிவியராக இருக்கும்.